ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியான எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். மற்ற கடைகள்லாம் இருக்கிற மாதிரி அன்ஹெல்த்தியான எதுவுமே சேர்க்காமல் வீட்டில் இருக்க ஹெல்த்தியான ப்ராடக்ட்லாம் போட்டு நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு 3 முட்டையை போட்டு நல்லா ஸ்க்ரபிள் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா ஸ்க்ரபிள் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கணும். நல்லா ஸ்க்ரம்பிள் ஆனதுக்கப்புறம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு, அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கடுகு போட்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு பூண்டு போடணும். ஃபஸ்ட்டு பூண்டை நறுக்கி கொஞ்சம் சின்ன சின்னமாக பூண்டை நறுக்கி போட்டுட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயமாக போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு பீன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ பீன்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுருக்கோம். முட்டைக்கோஸையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு முட்டைக்கோஸ் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா வெந்து வரணும். எல்லா காயுமே வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா போட்டிருக்கோம். போட்டு நல்லா வதக்கணும். ஆயிலே நல்லா வெந்து வரணும். அதனால தான் ஆயில் கொஞ்சம் கூட விட்டுருக்கோம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இப்போ வீட்டிலே ரெடி பண்ண ஒரு மசாலா, வேறு ஒன்றும் இல்லை, ஜீரகம், மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரைஸ்க்கெலாம் தேவைப்படும். ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டம்பிள் பண்ணி வச்சுருக்க முட்டையும் போட்டுட்டு சாதம் இப்போ நான் தனியாக வடித்து வச்சுருக்கேன். வீட்டு அரிசி தான், தனியாக வடித்து வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுருக்கேன். சாதம் வடிக்கும்போது நீங்களும் அதே மாதிரி புழிஞ்சிக்கணும். கொஞ்சம் அந்த புளிப்பு ரொம்பவும்லாம் இருக்காது, ஒரு அரை லெமன் புழிஞ்சால் போதும். அதையும் சேர்த்து போட்டு போட்டுட்டு சாதத்துக்கு தேவையான உப்பையும் சாதத்துலேயே போட்டுக்கணும். நாங்கள் இன்றைக்கி போடல, அதனால் அதில் போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லாயிருக்கு, டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.